ஹலோ கைஸ், டுடே இஸ் டே 4 இன் பெங்களூர். பெங்களூர் எப்போவுமே எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே எக்ஸ்பென்சிவ் சிட்டி தாங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலே 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில் நம்மளால் டயட்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. வீட்டில் இருக்கும்போது டயட் ஃபாலோ பண்ணதில்லை. இருந்தாலும் ஒரு 5 முட்டை 6 முட்டையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே அதுவும் சாப்பிட முடியல. சரி, எக் பாய்லர் ஆர்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி செஸ்ட்டும் ட்ரைசப்பும் ட்ரைன் பண்ணேன். எல்லாமே பாடி வெயிட் ஒர்க் அவுட் தான். புஷ்அப் ஒரு 200, அப்புறம் டைமண்ட் புஷ்அப் ஒரு 3 செட்டு 10 10, அப்புறம் டிப்ஸு 2 கட்டிலுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதை வச்சு டிப்ஸும். அப்புறம் இது என்ன ஒர்க் அவுட்னே தெரில, போட்டேன். ட்ரைசப் சூப்பராக ஃபீல் ஆணுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக இது ஒரு டிப்ஸு, அதையும் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு பம்ப் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு பம்ப் ஆகலை, ஆனால் ட்ரைசப் கொஞ்சம் நல்லா பம்ப் ஆயிருந்துச்சு. நைட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு காய வச்சுருந்தோம். அதை போயிட்டு மேலே போயிட்டு கேரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் வழக்கம் போல் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிம்பிள் ப்ராப்ளம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவன் என்னடா பொண்ணுங்களாட்டம் க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. இது வந்துட்டு டாக்டர் வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. யாருக்கெல்லாம் சன்ஸ்க்ரீனோட பெனிஃபிட் தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஜாப் வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் டெய்லி அப்ளிகேஷனாக போட்டிருக்கேன். இன்னும் ஒரு இன்டர்வியூ கால் கூட வரல. சரி, இருந்தாலும் சொல்லி அப்ளை பண்ணி வைக்க வேண்டியதை நம்ம கடமை, அப்ளை பண்ணி விட்ருவோம். அப்புறம் வீட்டிலே இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனோம். வெளில போயிட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இவன் உட்காந்து நாடகம் பார்த்துட்ருக்கான். என்னடான்னு கேட்டால் குழந்தைய பாம்பு கிட்னாப் பண்ணிருச்சாமா. அப்புறம் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நைட் டின்னர் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் ரூமுக்கு வந்திருந்தான். சரி, அவன் வேறு ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தான், அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். இடையில வேறு அவன் பானிபூரி கேட்டான். சரி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மூவி இருந்துச்சு, அதை பார்த்து முடிச்சுட்டு தூங்கிட்டான். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. பாய்.